வணக்கம் அன்பு நேர்களே. மீண்டும் சிறுகதை உலகம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும் ஆனந்தமும். இன்றைய சிறுகதையானது கதையாசிரியர் உஷா தீபன் அவர்களின் அற்புதமான கதைதான் உங்களிடம் வாசிக்க காத்து கொண்டிருக்கிறேன். அன்புதான் இன்ப ஊற்று என்கின்ற தலைப்பில் அவர் எழுதியிருக்கிறார். நான் கதையை வாசித்து முடித்தவுடன் இந்த கதையை பற்றிய கருத்துக்களை நீங்கள் மேலான கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லிக்கொண்டு கதைக்குள் செல்லலாமா? என்னத்தான் பிரச்சனை என்று தோன்றியது எனக்கு. என்னவாம் என்று அவளிடம் கேட்டேன். உங்களுக்கு ஒன்றுமில்லை பட்டென்று பதில் வந்தது விமலாவிடமிருந்து. ஒரு வயதுக்கு மேல் ஆகிவிட்டால் நம்மிடம் எதுவும் சொல்ல மாட்டேன் என்கிறார்கள் வீட்டில். இந்த அலட்சிய போக்கில் என் மனையாலும் சேர்ந்து கொள்வதுதான் விசேஷம். ஒரு பக்கம் வருத்தம். அவள் என்ன குமரியா? என்னை விட 4 வயது சின்னவள், அவ்வளவுதானே. ஆனால் தன்னை அந்த சின்னவனோடு சேர்த்து கொண்டு என்னை ஒதுக்குகிறாள், பொருட்படுத்தாமல் கழிக்கிறாள். அப்படி இருப்பதில் அவளுக்கு ஒரு திருப்தி. அப்படி இரு, வேண்டாங்கள. ஆனால் நல்லதை வழிகாட்ட வேண்டாமா? மகனோடு சேர்ந்து கொண்டு தலையாட்டி கொண்டிருந்தால் எப்படி? அவன் சொல்வது தப்பு என்று தெரிந்தாலும் ஒத்துப்போவது எப்படி? மனிதனுக்கு வாழ்க்கை மிதமாய் பிரச்சனை ஏதுமின்றி ஓடிக்கொண்டிருந்தால் அதில் சுவாரஸ்யம் இருப்பது இல்லை. எதையாவது நோண்டி திருகி கோணலாக்கி கொண்டு அலைந்தால்தான் திருப்திப்படுகிறது. ஒன்றுமே இல்லையா, கூட இருப்பவர்களை கிள்ளி விடுவோமே என்று அலைகிறார்கள். அது உறவாயிருந்தாலும் அப்படிதான். இப்படி இருப்பது தவறு என்று யார் இவர்களுக்கு உணர்த்துவது? யார் எடுத்து சொல்லுவது? அல்லது யார் தீர்த்து வைப்பது? வயதில் முதிர்ந்த அனுபவஸ்தர்களான பெரியவர்கள் வீட்டில் சின்னவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், வழிகாட்டியாக இருக்க வேண்டும். நாம் கூடவே இருப்பது அதற்காகத்தானே. அவர்களோடு சேர்ந்து பொருத்தமில்லாமல் கொட்டமடிக்கவா? அல்லது அவர்களின் பிரச்சனைகளை கண்டு கொள்ளாமல் ஒதுங்கி போகவா? அல்லது காதில் விழாதது போலவே இருந்து விடவா? மதி மண்ணாய் போனது போல் ஜடமாய் இருந்து கழிக்கவா? என்ன, ஒன்றுமில்ல, அவனோடு சேர்ந்து நீயும் குழம்பிட்டிருப்பியா? ஏதாவது தீர்வு சொல்லணும்ல. உங்ககிட்ட தானே வந்து புலம்புறான். என்ன பெரிய தீர்வு? இதுக்கெல்லாம் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணணுமா? தொட்டு தொட்டு எல்லாமும் அப்படி தான் இருக்குது. அவன் பாடு அவனுக்கு, என் பாடு எனக்கு, உங்கள் பாடு உங்களுக்கு, அவ்வளவுதான். இப்படி பொதுவாகவே பேசிட்டு போனால் எப்படி? விஷயம் என்னன்னு சொல்ல மாட்டியா? ஒன்றுமில்லப்பா, குப்பை போட போனால் அந்த ஆள் என்னத்தையாவது சொல்கிறான். தினமும் ஏதாச்சும் சலிச்சிக்காமல் குப்பையை வாங்கிக்கிறதே இல்லை. அதான் உங்கள் அம்மாட்ட சங்கடப்பட்டேன். என்ன சொல்கிறான்? வாங்க மாட்டேங்கிறானா? அல்லது போடக்கூடாதுங்கிறானா? வண்டியை கொண்டு வந்து 4 தெரு சந்திக்கிற இடத்துல நிறுத்திக்கிட்டு விசில் அடிக்கிறான் தானே. கொண்டு போய் போட்டுட்டு வந்தால் முடிஞ்சுது. இதில் என்ன பிரச்சனை? அங்கே கொண்டு வந்து நிறுத்துறது தான் அவன் வேலையா? தெருவுக்குள் வரமாட்டானா? வந்துட்டு தானே இருந்தான். இப்போ வீடு வீடாலாம் வர முடியாதுங்கிற மாதிரி அங்கேயே நிறுத்திக்கிட்டு விசில் அடித்து கூப்பிட்றான். யார் கேட்கிறது இதை? அதாவது தொலையட்டும். வரான், வரலை, அதை விடு. கொண்டு போய் போட்டால் ஏதாச்சும் நொண்டு நொடை சொல்லிகிட்டே இருக்கானே. பையன் பெருத்த சங்கடமாய் உணர்ந்தது போல் இருந்தது. சரி விடு, நாளையிலேருந்து நான் கொண்டு போய் போடுறேன், அவ்வளவுதானே. என்கிட்ட சொல்கிறானா பார்ப்போம் நான் சொன்னேன். ஆமாம், அது ஒன்று தான் குறைச்சல். நீங்கள் 2 மாடி இறங்கி போய் தடுக்கி விழுறதுக்கா? லிஃப்ட் இருந்தாலும் பரவாயில்ல, பத்திரமா இறங்கி போயிட்டு வரேன், பயப்படாத. அந்த மட்டுமாவது கொஞ்சம் கரிசனை இருக்கிறது என்று நினைத்து கொண்டேன். அதுக்கா நான் சொன்னேன்? அவன் தேவையில்லாமல் பேசுகிறாங்கிறத சொல்ல வந்தா ஏதேதோ பேசிகிட்டு இருக்கீங்களே 2 பேரும். பையன் சலித்து கொண்டான். என்ன பேசுகிறான் அப்படி? அதை தான் சொல்லேன், சொன்னாதானே தெரியும். என்ன இப்படி கொண்டு வர? மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரிக்கணும்னு எத்தனை தடவை சொல்கிறது? ஒன்றாவே போட்டு கொண்டு வந்தா அப்படிங்கிறான். அப்புறம் இங்கே போடாதீங்க, அங்கே போடாதீங்க, அதில் போடாதீங்க, இதில் போடாதீங்கன்னு மாற்றி மாற்றி பெட்டியை காண்பிக்கிறது. தூக்கி எறியாதீங்க, பக்கத்தில் வந்து போடுங்கங்கிறது. இப்படி ஏதாச்சும் நச்சு நச்சுன்னு சொல்லிகிட்டே இருக்கான்ப்பா. ரொம்ப சங்கடமாக இருக்குது. எல்லார்ட்டையுமே இப்படி சொல்கிறானா? நான் கேட்டேன் குறிப்பாய். என்னவோ இடறுவது போல் தோன்றியது எனக்கு. வயதில் பெரியவன், சின்ன பையனான இவனை சமயத்தில் ஒருமையில் அழைத்திருப்பான். அது ஒன்றும் தவறு என்று தோன்றவில்லை. பையன் அதை கவனித்ததாக தெரியவில்லை. என்கிட்ட மட்டும்தான் எரிஞ்சு விடுறான்ப்பா. எத்தனையோ லேடிஸ் கொண்டு வந்து போடுறாங்களே, யார்கிட்டையும் வாயை திறக்கிறதே இல்லை. அவங்க முன்னாடி என்னத்தான் ஏகுறான். திமிர் தானே அவனுக்கு. அவங்கெல்லாம் எப்படி போடுறாங்க? 2ஆக பிரிச்சே கொண்டு வராங்களாப்பா.
அதுதான் கிடையாதுப்பா. யாரும் இன்னும் அப்படியெல்லாம் பழகல. அவங்கவங்களுக்கு இருக்கிற மார்னிங் உறறி பறியில இதே வேற பிரிச்சு உட்காந்துருப்பாங்களா? சாப்பாடு, டிஃபன்னு ரெடி பண்ணி குழந்தைகள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு, அவங்களும் எடுத்து வச்சுட்டு கிளம்புறதுக்கே டைம் பத்தல. கால்ல வெந்நீர கொட்டிக்கிட்ட மாதிரி கிடக்காங்க. எல்லாரும் ஒரே பையா தான் கொண்டு வந்து போடுறாங்க. நான் தான் பார்க்குறேனே! வழக்கமா குப்பை லாரி வர இடம் இருக்குல்லப்பா, அங்க உட்காந்து இவங்களே பிரிச்சுட்டு இருக்காங்க. அதையும் பார்த்தேனே! அப்புறம் எதுக்கு என்ன மட்டும் ராவுறான்? கொழுப்பு தானே! எரிச்சலில் விழுந்தன வார்த்தைகள். புரிந்து போனது எனக்கு. சரி, நாளைக்கு குப்பை போடுறபோது நானும் வரேன் என்றேன். ஆமா, நீங்க போய் புதுசா என்ன கிழிக்க போறீங்க? உங்கள பார்த்த உடனே பயந்துட போறானாக்கும். சரி வேண்டாம், என்கிட்ட கொடுங்க. நானே போய் போட்டுட்டு வரேன்னு சொல்றேன். அதையும் கேட்க மாட்டேங்கிறீங்க. அப்புறம் என்னத்தான் செய்யறது? சரி விட்றா, நாளைக்கு உங்க அப்பாவும் வரட்டும். என்னத்தான் ஆகுதுன்னு பார்ப்போமே. பையனுக்கு ஒப்புதலா தெரியவில்லை. அமைதியா இருந்தான். மறுநாள் காலை விசில் சத்தம் நீளமாய் கேட்க குப்பை பையை தூக்கி கொண்டு கிளம்பினான் மகேஷ். வரியாப்பா என்றான். நானும் கிளம்பினேன். மாடிப்படி இறங்கி சற்றே தூரத்தில் அந்த 4 தெரு மையத்திற்கு வந்தபோது அவன் என்னை நிமிர்ந்து பார்த்தான். ஒரு புன்னகையோடு நான் அவனை நோக்கினேன். நல்லா இருக்கீங்களா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு என்றேன். இருக்கேங்கய்யா, நீங்க சௌக்கியங்களா என்றவாறே மகேஷை பார்த்தவன், தம்பி உங்க மகர்தானுங்களா என்றவாறே கொண்டாங்க என்றான் அவனை பார்த்து. பெட்டியில் போட போனவன் கை நீட்டி அவனிடம் கொடுத்தான் குப்பை பையை. சரி வரட்டுங்களா? வெயில் ஏறிட்டே இருக்கு, சீக்கிரம் கிளம்ப பாருங்க என்றவாறே முன்னே திரும்பி நடந்து கொண்டிருந்த பையனை தொடரும் முன், இந்தாங்க வச்சுக்கோங்க என்றேன். வேணாங்கய்யா, எதுக்கு இதெல்லாம்? இல்லை இருக்கட்டும், பிடிங்க, டீ சாப்பிடுங்க சொல்லிவிட்டு பையனை பின்தொடர்ந்தேன். என்னப்பா இது, அவன்கிட்ட போய் இப்படியெல்லாம் பேசுகிறேங்க மகேஷ் கேட்டான். நல்ல வேலை, அவன்கிட்ட போய் பேசுகிற என்று கேட்கவில்லையே என்று நினைத்து கொண்டேன். எப்படி எப்படி பேசுகிறேன் என்றேன் பதிலுக்கு. நல்லா இருக்கீங்களாங்க ரே, பார்த்து ரொம்ப நாளாச்சுங்கிறே. பதிலுக்கு அவன் என்னடானா படு சகஜமாக சௌக்கியங்களான்னு விசாரிக்கிறான். என்னது இது, முன்ன பின்ன பார்க்காத ஆள்கிட்ட ஏன் விசாரிக்கக்கூடாதா? பதிலுக்கு நல்லா விசாரிக்கிறான். அந்த பக்குவம் இருக்கே. ஒருத்தனை பொதுவாக விசாரிக்கிறதுல என்னப்பா தப்பு? அவனும் மனுஷன் தானே. நாம் ஆஃபீஸில் வேலை பார்க்குறோம், அவன் கார்ப்பரேஷனில் வேலை செய்கிறான். அதானே வித்தியாசம். சம்பாதிச்சு தானே சாப்பிட்றான் அவனும். அது சரிப்பா, ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாப்புல இருக்குது உன் கேள்வியும் அவனோட பதிலும். அப்போ ஏற்கனவே இருந்தாலும் தெரியுமா உனக்கு? எதுக்கு தெரியணும்? இல்லை எதுக்கு தெரியணுங்கிறேன். அவனையும் மனுஷனாக மதித்ததால கேட்டேன். இதெல்லாம் தானாக வருங்கிறேன். ஒருத்தரை பார்த்து வணக்கம்னு சொல்கிறதும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறதுக்கும் சாதாரண அறிவு போதும். மனசில் அன்பும் நேயமும் தான் முக்கியம். எல்லாம் தானாக வரும். அப்போ நான் அப்படி மதிக்கலேங்கிறேன் அதானே? அப்படி அர்த்தம் இல்லைப்பா, தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல வரேன். அவனும் ஒரு தொழிலாளி தான், வேலை செய்து சம்பளம் வாங்கி பிழைக்கிறவன் தான்ங்கிற எண்ணம் வேணும். வெறுமே குப்பை வண்டிக்காரன் தானே, அழுக்கோட அழுக்கா நாத்தமாக திரியறவன் தானே, வீதி வீதியாக வந்து போட்டதை அள்ளிட்டு போகிறவன் தானேங்கிற நினப்பு கூடாது. அந்த அலட்சியத்தை அவன் உணரக்கூடாது. அதுக்காக சொல்ல வந்தேன். அதான் அப்படி நான் நினைக்கலேங்கிறேன் அதானே அர்த்தம் நீ சொல்கிறதுக்கு. இந்த பார் மகேஷ், நான் உங்ககிட்ட சண்டைக்கு வரல. எனக்கு தோணுனதை சொன்னேன், அவ்வளோதான். யோசிச்சு பார், புரியும். இந்த உலகத்தில் திருடுறது, பொய் சொல்கிறது, பிச்சை எடுக்கிறது, இது மூணும் தான் கேவலம். மற்ற எதுவும் கேவலம் இல்லை. தெரியுதா? நம்மளை மாதிரி அவனும் ஒரு தொழில் செய்கிறவனுங்கிற எண்ணம் வேணும். பெருசாக மதிக்கணுங்கிறது கூட இல்லை. அவனையும் பொருட்படுத்துகிற மாதிரி உணர வச்சா போதும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்துச்சு ஃபேஸ்புக்கில், கவனிச்சிருப்பியே. இந்த கொரோனா காலத்தில் தங்கள் உடல் நலத்தையும் பொருட்படுத்தாது தவறாமல் தினமும் வந்து வீடு வீடாக அப்பார்ட்மெண்ட்டாக வண்டியை உருட்டிட்டு போய் குப்பை எடுத்துகிட்டு போகிற ஊழியர்களுக்கு மாலை போட்டு மரியாதை செஞ்சாங்களே. அங்கே குடியிருக்கிறவங்க சில பேர் அதை கவனிச்சியா? மாடி பால்கனியிலேருந்து நிறைய பேர் கைத்தட்டி வாழ்த்தினாங்களே, கவனிச்சியா? நம்மளை விட அவங்களுக்கு தான் நோய் வர சாத்தியக்கூறு ரொம்ப அதிகம். அப்படி இருந்தும் எப்படி அவங்க இந்த இக்கட்டான காலத்தில் கூட கடமையை ரொம்ப சின்சியராக செய்கிறாங்கங்கிறது தானே அந்த மரியாதைக்கான அர்த்தம். அவங்கள மதித்தா இன்னும் கொஞ்சம் நல்லா நடந்துக்குவாங்க, அவ்வளவுதான். இக்கட்டான காலகட்டத்தில் ஒருத்தவங்க எப்படி செயல்படுறாங்கங்கிறது ரொம்ப முக்கியம். எளிய மனுஷங்களுக்கு நம்ம பாராட்டு, நெருக்கமான பேச்சு, இதெல்லாம் ஒரு ஊக்கம், சந்தோஷம். இந்த சிம்பிள் சைக்காலஜி நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. எப்படியோ ஆளை காசை கொடுத்து சரி பண்ணிட்டேன். இதே என்கிட்ட கொடுத்து விட்டுருந்தேன்னா நான் கொடுத்துருக்க போகிறேன். அப்புறம் ஏன்ட்டிங்க ஏன் வாயை திறக்க போகிறான்?
பையனின் உடனடி புரிதலை பற்றி சற்று வருத்தமாய்தான் இருந்தது எனக்கு. இப்போதும் அவனை அவனது உழைப்பை மதித்ததாக தெரியவில்லையே. என்றோ ஒரு நாள் அன்பின் அடையாளமாய் ஆத்மார்த்தமாய் செய்யும் ஒன்று எப்படியான ஒரு கொச்சையான அர்த்தத்தை, மாறுபட்ட தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகிறது. வயதும் அனுபவமின்மையும் தான் இதற்கெல்லாம் காரணமோ? அறியப்படும் வெவ்வேறு விதமான சமூக நிகழ்வுகள் அவனை இப்படியெல்லாம் எண்ண வைக்கிறதோ? நான் அவனை சக மனிதனாய் மதித்து பேசியது இவனுக்கு புரியவில்லையோ? புரியவில்லையா அல்லது புரிய மறுக்கிறானா? எளிய விஷயங்களில் கிடைக்கும் அனுபவங்களை அலட்சியப்படுத்துவது மனித இயல்பு போல் இருக்கிறது. இது தற்காலிக தீர்வுதான். நிரந்தர தீர்வுங்கிறது மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு நாமளே பிரித்து கொண்டு போய் போடுறது தான். அரசாங்கம் அதைத்தானே சொல்லுது. அரசு சொல்லாமலேயே நாமளா செய்ய வேண்டியது இல்லையா அது? அதில் இன்ன வரைக்கும் சுணங்குறோமே. அவன் கேட்குறதுல என்ன தப்பு? அவனுக்கு அப்படி சொல்லியிருக்காங்க, கேட்குறான். அது அவன் டியூட்டி. நம்ம டியூட்டி அன்பும் கருணையும் நேயமும் வாழ்க்கையின் அடிநாதமாய் இரத்தத்தோடு ஊறிய அல்லது பிறவியிலேயே இயல்பாய் அமையாதவரை அல்லது அனுபவ சாரமாய் உணரப்படாதவரை எல்லாமும் மாறுபாடாயும் விபரீதமாயும் தான் தோன்றும் போலும். காலம்தான் எல்லாவற்றையும் கனிய வைக்கும். நினைத்து கொண்டே அவன் தோளில் தட்டி வா போவோம் என்று உடன் நடந்தேன். அன்பு நேயர்களே, இந்த கதையை பற்றி தங்களுடைய மேலான கருத்துக்களை பதிய செய்யுங்கள். இந்த கதை அற்புதமான ஒரு கதை. நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம் எழுத்தாளர் உஷா தீபன் அவர்களுக்கு. நன்றி ஐயா.